Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா numbers and sequenceல exercise 2.1ல 8th sum தான் பார்க்க போறோம். If d is the highest common factor of 32 and 60, then find x and y satisfying d which is equal to 32x plus 60y ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்கன்னா first d ன்னு ஒன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அந்த d னா என்ன? HCF of 32 and 60 அப்படினு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த x-ஐயும் y-ஐயும் கண்டுபிடிக்கணும். எப்படி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ற மாதிரி இருக்கிற x and y கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம HCF கண்டுபிடிச்சிடலாம். HCF கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம். 32 16 எடுத்துக்கிறோம். இதுல a என்னது 60 பிகாஸ் அதான் பெரிய நம்பர், b வந்து 32. நம்ம என்ன ஃபார்முலா போடுவோம்? a which is equal to bq plus r. a வந்து 60, b வந்து 32, q தெரியாது, rவும் தெரியாது. கரெக்டா? அப்போ என்ன பண்ணுவீங்க? 60-ஐ 32ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம் தான் போகும். 32 போட்டிங்கன்னா இதில் பாரோ ஆகாது. இங்கே 5 ஆயிரும், இங்கே 10 ஆயிரும். 10ல் 2 போச்சுன்னா 8, 5ல் 3 போச்சுன்னா 2. 28 வந்து ரிமைண்டர், இது வந்து கோஷன்ட். கரெக்டா? கோஷன்ட் போட்டாச்சு. இப்போ ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. கரெக்டா? இந்த 28 வந்து ஈக்குவல் டு 0 ஆகலை. அப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணால் 32 இங்கே வந்துடும், 28 வந்து டிவைசர் இடத்துல வந்துடும். இப்போ கோஷன்ட்டு அகெயின் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம்? மறுபடியும் அது டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைட் பண்ணுறப்ப அதுவும் 1 டைம் தான் போகும். கரெக்டாக? ஒரே நிமிஷம். 32 28 1 டைம் போட்டிங்கன்னா 28 4. ஸோ அப்போ இது வந்து 1 டைம் 4 ஆயிடுச்சு. இப்போயும் வந்து ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் டைம் ப்ரொசீஜர் பண்ணுறப்ப 28 வந்து டிவிடெண்ட் ஆயிரும், 4 டிவைசர் ஆயிரும், கோஷன் தெரியாது, ரிமைண்டரும் தெரியாது. நம்மளுக்கு தெரியும் 7 4s are 28. அப்போ ரிமைண்டர் என்னவா தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். ரிமைண்டர் 0வாக இருந்தால் அந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிட்டு எது HCF? இந்த 4 தான் HCF. கரெக்டா? அப்போது 32 and 60 இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF என்னன்னு கேட்டாங்கன்னா 4ன்னு சொல்லியாச்சு. இந்த 4-ஐ தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க? டின்னு சொல்கிறாங்க. கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த ஈக்குவேஷன் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போது d which is equal to 32x plus 60y இப்படி இருக்கா? இதில் d வந்து என்னது? 4, 32x plus 60y இப்படியே இருக்கட்டும். இந்த எக்ஸை ஒய் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 4 இருக்கு. 4-ஐ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் மூலமா பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோங்க, இது செகண்ட்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்க, 32 which is equal to 28 1 டைம் ப்ளஸ் 4 அப்படின்னு இருக்கு. இப்போ எனக்கு இந்த 4 மட்டும்தான் வேணும், இது வேணாம். இந்த 28 வேணாம். இந்த 28 இந்த பக்கம் வந்தால் என்னவாகும்? 32 minus 28 which is equal to 4 அப்படின்னு ஆகுமா? அதை தூக்கி முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மேம் இதுக்கும் இந்த ஈக்குவேஷனுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம இந்த ஃபார்மேட்டே போடுறோம். ஸோ 32 minus 28 போட்டாச்சு. இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் 4 வரும்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு இந்த கொஸ்டினில் இந்த டேர்மில் 60 வர மாதிரி தான் வேணும், 28 வேணாம். 32 ஓகே இருந்துட்டு போகுது, ஆனால் எனக்கு இந்த 28 என்ன வேணாம். அப்போ 28 எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து எழுதலாம். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து என்ன எழுதலாம் அப்படின்னா 60 which is equal to 32 1 டைம் ப்ளஸ் 28 இருக்கா? இந்த 28க்கு பதிலாக தானே நம்ம ஈக்குவேஷன் மாற்ற போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 32 அந்த சைட் கொண்டு போயிடலாம். நம்ம இந்த 1 என்ன ஆகும்னா அது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 32 × 1 32 தான். அப்போ 60 minus 32 which is equal to 28 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போது இதை நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 4 which is equal to 32 மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 60 minus 32ன்னு போட்டுருங்க. இப்போ என்ன ஆகும்? இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, உள்ள ஒரு மைனஸ் இருக்குது, நம்ம உள்ளே கொண்டு போகிறோம். 4 which is equal to 32 இது உள்ளே கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், minus 60 மறுபடியும் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 32 ஆகிடும். இப்போ எத்தனை 32 இருக்குது? 2 32 இருக்குது. ஓகேவா? ஸோ 4 which is equal to 32 into 2 டைம்ஸ் minus 60 into 1 டைம். ஏன் இந்த 1 போடுறேன்னா எனக்கு ஒரு ஃபார்மேட் வேணுங்கிறதுக்காக நான் 1 போடுறேன். இப்போ நம்ம அந்த ஃபார்மேட் எழுதுங்க. d which is equal to 32x ப்ளஸ் 60y அப்படின்னு இருக்கா? இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ எனக்கு ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? 4 which is equal to 32 into 2 ப்ளஸ் 60 into minus 1. இந்த மைனஸை நான் இது இங்கே கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? இப்போ இங்கேயும் ப்ளஸ் வந்துருச்சு, அங்கேயும் ப்ளஸ் வந்துருச்சு. இப்போ இதை இந்த ஈக்குவேஷனை இது கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். d என்னது? 4, x என்னது? 2, y என்னது? -1. அவ்வளோதான் ஆன்சர்.
இப்போ நான் இந்த கம்பேரிசன் வச்சு எக்ஸ்என்ஒய் கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம். இது ரொம்ப கஷ்டமான சம்லாம் இல்லை, ஈஸி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிற ஈக்குவேஷனை 1 2 3ன்னு பிரிச்சுக்கிறீங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு 1 1ன்னு வச்சுக்கிறேன், செகண்ட் 1 2ன்னு வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் 32க்கும் 60க்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா அது 4ன்னு கிடைக்குது. அப்புறம் டியில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். 4 தான் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான வேல்யூஸ் எடுக்கிறோம். 32 - 28ன்னு வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, எனக்கு 28 வேணாம். அதுக்கப்புறம் 60 - 32ன்னு எடுக்கிறோம். அப்புறம் மைனஸை உள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம். 2 32 வருது, 2ன்னு எழுதுகிறேன். அப்புறம் -16 எழுதுகிறேன். எனக்கு மைனஸ் வேணாம், ப்ளஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு மைனஸ் தூக்கி உள்ளே போடுறீங்க. அப்புறம் கம்பேரிசன் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடுறீங்க. இவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மை தவிர வேறு ஏதாவது சம் எனக்கு டவுட்டாக இருக்குது, புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட் ஆல் தோஸ் திங்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.